வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இது எங்களுடைய புதிய வலையொலி, பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலி. இதற்கு முன்னால் நாங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை நடத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுதும் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த வலையொலிக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் புதிதாக ஒரு வலையொலியை நாங்கள் எடுத்து அதை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களை முதலாக சந்திக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து எங்களோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என இருவருமே இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஐயப்பன் என்கின்ற அந்த இறையை மிக இழிவாக பேசி அல்லது இழிவாக பாடியதாக சொல்லி கானா பாடகி இசைவாணி அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது. இன்று பல இந்து மத தோழர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய இறையை எப்படி நீங்கள் இப்படி இகழ்வாக பாட முடியும்? உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இசைவாணி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கொதிப்பு அவர்கள் மனதிலே எழும்பியிருக்கிறது. உண்மையிலே அது ஏற்புடைய ஒன்றுதான். தாங்கள் சார்ந்த மதத்தை சார்ந்த ஒரு இறை மீது ஒரு கேலியான வார்த்தைகள் வைக்கின்ற பொழுது அது கொதித்தெழுவது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி, அல்லது கொதித்தெழாமல் இருங்கள் என்று அவர்களை அடக்குவது கூட தவறுதான். ஆனால் இசைவாணி அவர்கள் மீது எழும்பியிருக்கக்கூடிய விமர்சனத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இசைவாணி அவர்கள் 2018ஆம் ஆண்டு நீலம் என்கின்ற ஒரு அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு மேடையில் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் எழுதியது அவரல்ல, இந்த பாடலுக்கு இசையமைத்தது அவரல்ல, இந்த பாடலை பாடியவர் அவர் என்பதுதான் இசைவாணியின் மீது உள்ள ஒரு குற்றச்சாட்டு. இசைவாணி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடலில் முதல் 2 வரிகளும் இறை ஐயப்பன் அவர்களை கேலி பேசியிருப்பதாக ஒரு பரவலான குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது. கோபக்கணைகள் கூட எழும்பியிருக்கிறது. ஆனால் நீலம் ஃபவுண்டேஷன், அதாவது நீலம் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த பாடலை நீங்கள் முழுவதுமாக கேட்டு பாருங்கள். இந்த பாடலில் பெண் உரிமைகள் மறுக்கப்பட்ட விடயத்தை மையப்படுத்திய ஒரு கருத்தை தான் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். முதல் 2 வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் கருத்து பேசுவது என்பது தவறு. அந்த பாடலின் முழுவதையுமே நீங்கள் கேட்டு பாருங்கள். 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. அந்த தீர்ப்பில் பெண்கள் சபரிமலைக்குள் சென்று வழிபடலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. அப்படி வழிபடச் சென்ற பெண்களுக்கு எதிர்ப்பு கிளம்பிய அந்த சூழலில்தான் இந்த பாடலை நாங்கள் இயற்றியிருந்தோம் என்று அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு என்ன விடயம் நடந்தது என்கின்ற பொழுது இங்கு சில தகவல்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. 21 அக்டோபர் 2018ஆம் ஆண்டு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் நாங்கள் சபரிமலைக்கு செல்கிறோம் என்கின்ற அடிப்படையில் கவிதா ஜிக்தல் என்கின்ற செய்தியாளரும் ரஜனா ஃபாத்திமா என்கின்ற சமூக செயற்பாட்டாளரும் சபரிமலைக்கு செல்வதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். பக்தர்கள் கொதித்து போகிறார்கள். அவர்கள் ஏன் கொதித்து போகிறார்கள் என்றால், புராணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பெண்கள் சபரிமலைக்குள் நுழையக்கூடாது என்பதுதான் அதன் ஒரு கருத்து. எனவே இந்த கருத்தை மீறி பெண்கள் உள்ளே நுழைகிறார்களே என்கின்ற கொதிப்பு பக்தர் மத்தியிலே எழும்பி விடுகின்றன. புராணம் அப்படி என்ன கதையை சொல்லி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு முறை திருமால் அவர்கள் பெண்ணாக அவதாரம் எடுத்து ஒரு சிவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் அந்த இக்கட்டிலிருந்து சிவனை திருமால் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். காப்பாற்றியவுடன் சிவன் அவர்கள் கேட்கிறார்கள், என்னாலேயே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லையே, நீங்கள் எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்தீர்கள் என்று கேட்டபொழுது திருமால் அவர்கள் தான் பெண்ணாக உருவெடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்ததை அவர் பெண்ணாக உருவெடுத்து காட்சி கொடுத்து அந்த கருத்தை பதிவிடுகிறார். அப்பொழுது சிவன் அவர்களுக்கும் திருமால் அவர்களுக்கும் இடையே, அந்த பெண்ணாக இருந்த திருமால் என்கின்ற அவர்களுக்கும் இடையே
ஒரு உறவு நிலை ஏற்படுகிறது. அந்த உறவு நிலையில்தான் ஐயப்பன் அவர்கள் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக ஐயப்பன் அவர்கள் அந்த உறவு நிலையில் பிறக்க வேண்டும் என்றால், அரக்கியாக இருந்த ஒருவரை அழிப்பதற்கு இப்படி ஒரு வரம் தேவை என்கின்ற அடிப்படையில்தான் அந்த ஐயப்பன் அவர்களை சிவன் அவர்களும் திருமால் அவர்களும் உருவாவதற்கான ஒரு களத்தை கொண்டு வருகிறார்கள். ஐயப்பன் அவர்கள் தன்னுடைய சக்தியின் மூலம் அந்த அரக்கியை, கொல்ல முடியாத அரக்கியை அவர் அழிப்பதற்கான முயற்சியை எடுக்கிறார். அப்படி அவர் அந்த அரக்கியை அழித்த பொழுது அந்த அரக்கியின் உடலில் இருந்து ஒரு பெண், இளம் பெண் தோன்றி வருகிறார். ஒரு அழகான இளம் பெண். அந்த இளம் பெண் ஐயப்பனை பார்த்தவுடன் அவர் மனதிற்குள்ளே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஐயப்பன் அவர்கள் மீது ஒரு காதலும் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அந்த பெண் ஐயப்பனிடம் சொல்கின்றால், நான் உங்களை காதலிக்கிறேன் என்று. அப்பொழுது ஐயப்பன் குறிப்பிடுகின்றார், நான் காட்டுக்குள் சென்று துறவரம் எடுத்து என்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக நான் தயாராகி இருக்கிறேன். எனவே என்னுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் எந்தவிதமான இந்த சலனங்களையும் ஏற்படுத்தாதீர்கள் என்று குறிப்பிட்டு விடுகிறார். ஆனால் அந்த இளம்பெண் விடுவதாக இல்லை. ஐயப்பன் மீது அவர் மிகப்பெரிய ஒரு காதலை கொண்டு பயணிக்கின்றார். இந்த சூழலில் அந்த இளம்பெண்ணின் நெருக்கடி தாங்க முடியாத ஒரு சூழலில் ஐயப்பன் அவர்கள் ஒரு வரத்தை கொடுக்கின்றார். என்னுடைய ஆலயத்திற்குள் புதிய பக்தர்கள் வராத ஒரு சூழல் வருகின்ற பொழுது கண்டிப்பாக நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஐயப்பன் அவர்கள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த பெண் ஐயப்பன் அவர்களுடைய அந்த ஆலயத்திற்குள் செல்லக்கூடிய வழியிலே ஒரு இடத்திலே இந்த பெண் இருக்கை அமைத்து விடுகிறார். இன்றும் இரண்டாவது கோயிலாக அந்த பெண்ணுடைய கோயில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே தன்னுடைய பிறப்பு துறவரம் சார்ந்த பிறப்பு, அது பக்தர்களுக்கான பிறப்பு. இந்த பிறப்பில் நான் பக்தர்களுக்கு மட்டும்தான் காட்சி தருவேன் என்று ஐதீகத்தின் அடிப்படையில் உருவாகி இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்தில் பெண்கள் நுழைவது என்பது காலாகாலமாகவே மறுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது, அல்லது அது தடை செய்யப்பட்ட செய்தியாக இருந்தது. இந்த சூழலில்தான் பிராய்லர் கோபாலன் என்கின்ற அந்த தலைமை ஐயப்பன் சபரிமலையின் தலைமை உருவக்களாக இருந்த ஒருவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார், ஒரு கருத்தை வெளியிடுகிறார். மாதவிடாய் இல்லாத பெண்கள் யாராவது இருக்கிறார்கள் என்பதை, அதாவது கருவி ஏதாவது கண்டுபிடித்து என்னிடம் உண்மை நிலையை தெரிவிக்கும் என்றால் அப்படிப்பட்ட பெண்களை நான் இந்த ஆலயத்திற்குள் அனுமதிப்பதற்கு தயாராகிறேன் என்று அறிவிக்கின்றார். அந்த அறிவிப்பு சர்ச்சையை கிளப்புகிறது. பெண்கள் நாங்கள் உள்ளே நுழைவோம் என்கின்ற போராட்டத்தை எடுக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். வழக்கு பெண்களுடைய விடயத்தை நோக்கி திரும்புகின்றது. இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு சொன்ன 5 நீதிபதிகளில் ஒரு பெண் நீதிபதி, இது மதம் சார்ந்த விடயம், இந்த மதம் சார்ந்த விடயத்தில் மக்கள் மனதை புண்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை அங்கீகரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அறிவிப்பையும் மீறிதான் பெண் பக்தர்கள் உள்ளே நுழையலாம் என்கின்ற ஒரு கருத்து கொண்டு வரப்படுகிறது. காலாகாலமாக ஆண்கள் மட்டுமே சென்று வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் பெண்களும் வருகின்ற பொழுது அது பல சிக்கல்களை உருவாக்கும் என்பதை அந்த பக்தர்கள் உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் பெண்கள் நாங்கள் எங்களுடைய சம உரிமை என்கின்ற கருத்தோடு அவர்கள் ஆலயத்திற்குள் உள்ளே நுழைவோம் என்ற போராட்டத்தை அறிவிக்கின்றார்கள். அறிவித்து வெற்றியும் பெறுகிறார்கள். இந்த சூழலில்தான் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த பாடல் இயற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த பாடலில் ஐயாம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்ன தப்பப்பா என்கின்ற வார்த்தை தான் முதல் வார்த்தையாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் வலையொலிகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. இந்த பாடலின் முழு வரிகளும் எதை சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த முழு வரிகளும் ஐயப்பர் என்கின்ற அந்த மாபெரும் கடவுளை இகழ்வுபடுத்துவதாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. பெண்ணுரிமையை மையப்படுத்திய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்துகள் பேசப்படுகிறது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. காரணம், இறையை காதலிக்கக்கூடியவர்கள்,
இறையை மனதால் நேசிக்கக்கூடியவர்கள் இறையோடு இணைய முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அந்த இறையை நினைத்து உருகி அவர்கள் பாடல் எழுதக்கூடிய களங்கள் நாம் புராணங்களில் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அப்படி இறையின் ஆலயத்திற்குள் செல்ல முடியாமல் நாங்கள் தவிக்கிறோமே என்ற நிலைப்பாட்டில் ஒரு பெண்ணின் புலம்பலாக இதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர மதம் சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி கொண்டு இதனை முதன்மைப்படுத்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் பயணிப்பது சரியா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றது. இசைவாணி அவர்கள் பாடிய அந்த பாடல்களின் பிற வரிகள் ஐயப்பர் அவர்களை இகழ்ந்து பேசக்கூடிய களத்தில் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். ஆனால் பெண்ணுரிமையை மையப்படுத்திய கருத்துகள் என்றால் ஒரு இறையை நினைத்து ஒரு பெண் புலம்புவதாக எடுத்துக்கொண்டு மறந்து செல்வதுதான் இது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் குறிப்பிடுகின்ற ஒரு கருத்து, ஒவ்வொருவருக்கும் மத எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் மதம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கும். அந்த மதம் சார்ந்த கோட்பாடுகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும். எல்லா மதத்தினருக்கும் அவரவர் இறைகள் உயர்ந்தவர்களே, அதை ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு களம். சில நேரங்களில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் பிற மதத்தை சார்ந்தவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதையும் இந்த சூழலில் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் புரிய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டலும் கூட. நன்றியுடன் இன்பா.